அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய சபையிலே கூடி வந்திருக்கிற உங்களை அவருக்கு நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை அவரையும் ஆசீர்வதித்து கர்த்தர் நடத்துவாராக. பிரியமானவர்களே, கழிந்த நாட்களில் வெளிப்படுத்த விசேஷத்தை நாம் தொடர்ந்து ஆராய்ந்து பார்க்கும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நம்ம தந்திருக்கிறபடினாலே என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் வரும் காலங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? நாட்கள் கொடிதான ஒரு காலம், வரும் காலங்கள் அது கொடிதான ஒரு காலமாக இருக்கும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இனி காலம் செல்லாத கர்த்தருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறபடினால அந்த வருகையினுடைய காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியான ஒரு கிருபைகளை கர்த்தர் நம்ம தந்து கொண்டிருக்கிறபடினாலே என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கட்டும். கழிந்த நாட்களை வெளிப்படுத்தின விசேஷத்தில் பிரியமானவர்களே, 1வது அதிகாரம் 10 முதல் 13 வரை உள்ள வசனத்திலிருந்து யோவான் கண்ட தரிசனம் என்ன என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்கும்படியான ஒரு மகிமையான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்தார். யோவான் கண்ட தரிசனம் என்ன? என் ஆண்டவராய் இயேசுவை அவன் பிரியமானவர்களே ஒரு ஆசாரியனாக அவன் கண்டான். அல்லேலூயா. அவரை ஒரு பிரியமான நியாயாதிபதியாக யோவான் காணவில்லை. 7 சபை நடுவில் கர்த்தர் இருக்கிறார். அவன் கண்ட தரிசனம் அதுதான். 7 சபை நடுவில் கர்த்தர் இருக்கிறார். அந்த சபை நடுவில் நிலங்கி தரித்தவராய் தன்னை மார்பருகே பொற்கச்சை கட்டினவராக அவர் விளாவிக் கொண்டிருக்கிறார். அவரை காண்கிறான். அப்ப 7 சபைகளின் நடுவில் என் ஆண்டவரை அவன் பார்க்கும்போது ஒரு பிரதான ஆசாரியனாய் என் யோவான் ஆண்டவரை கண்டான். அல்லேலூயா. உற்சாகமா சொல்ல அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவரை நாம் நியாயாதிபதியாய் மாற்றி விட்டோம். எதுக்கு எடுத்தாலும் சரி அவர் நீதி உள்ளவர், அவர் நியாயாதிபதி நீதி உள்ளவர் தான், நியாயாதிபதி தான். அது இன்னொரு காலம். அல்லேலூயா. இப்பொழுது அவர் யாரு? பிரதான ஆசாரியர். உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற ஊழியத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக அவர் பரிந்து பேசுகிறார். அந்த மேன்மையான அந்த ஊழியத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். சில காரியங்களை பிரியமான கழிந்த நாட்களில் ஆராய்ந்து பார்க்கும்படியான கிருபைகளை கர்த்தர் நமக்கு தந்தார். எனவே தான் 1 யோவான் புத்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லுகிறது. 2வது அதிகாரம் 1 யோவான் 2வது அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கலாம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வான் ஆனால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் அவர் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பிரதான ஆசாரியனாக நம்முடைய பாவத்தின் நிவர்த்திக்காக நம்முடைய அக்கிரமத்தை விடுதலையாக்கும்படியாக இன்றைக்கு அவர் பிதாவுடைய சமூகத்தில் அவர் பரிந்து பேசிக் கொண்டுதான் இருக்கிறார். பிதாவுடைய எண்ணம் என்ன? வெட்டி போடு. என்ன மரம் தேவை இல்ல, வெட்டி போடு. என் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னும் ஒரு ஆண்டு காலம். அல்லேலூயா. உற்சாகம் சொல்ல அல்லேலூயா. அதான் பரிந்து பேசுகிற ஊழியம். இன்னும் ஓராண்டு காலம். நேற்று உபவாச கூட்டத்தில் ஒரு காலத்தை சொன்னேன். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, சிந்தப்பட்ட ஆபேல் ரத்தம் முதல் பலிபீடத்தருகில சிந்தப்பட்ட சகரியாவுடைய ரத்தம் வரையிலும் அந்த இரத்தப்பழி கேட்டு கொண்டிருக்கிறது. அது மனிதனுடைய ரத்தம். என் ஆண்டுடைய ரத்தம் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. உற்சாகம் அல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கு என்ன சொல்லுகிறோம்? கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். நீதிமானாய் மாற்றியது உங்கள் கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்கள் கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்கள் கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்கள் கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். அல்லேலூயா.
அதனால தான் நாம் நிற்பது தேவ கிருபை மாத்திரம். அல்லேலூயா. அவருடைய ரத்தம் நமக்கு பரிந்து பேசுகிறபடினால இந்த உலகத்தில் நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் சொல்ல, வெட்டி போடு, தேவையில்லை இந்த மரம், இதனால எனக்கு எந்த பிரயோஜனம் இல்லை, இதனால எனக்கு எந்த ஒரு கனியும் இல்லை, பிரயோஜனம் இல்லை, வெட்டி போடு. என் ஆண்டவரா இயேசு ரத்தம் பரிந்து பேசுகிறது. பிரதான ஆசாரியனே, இன்னும் ஒரு ஆண்டு காலம் நிற்கட்டும், நான் எரு ஓட்டுவேன். அல்லேலூயா. அதை களை பிடுங்குவேன், அதை பராமரிப்பேன், கனி கொடுக்கும். அதுதான் பிரதான ஆசாரிய ஊழியம். அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் பிதாவுடைய சமூகத்தில் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் அவருடைய கிருபை. இந்த நாட்களில் ஒரு காரியத்தை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்கும்படியாக இருக்கிறோம். பிரதான ஆசாரியனுக்கும் இயேசுவுக்குள்ள தொடர்பு என்ன? ஒரு பிரதான ஆசாரிய ஊழியத்தை இயேசு எப்படி செய்து கொண்டிருக்கிறார்? வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க என்பதை குறித்து ஆராய்ந்து பார்க்கும்படியாக நாம் இருக்கிறோம். ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. அல்லேலூயா. உற்சாகம் சொல்ல அல்லேலூயா. ஒரு ஆலயத்தில் ஆசார் என்பவன் 3 நிலைமையில் அவன் இருக்கிறான். புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆசார் என்பவன் 3 நிலைமையில் இருக்கிறான். அதுல 2 பேர் பிரியமானவர்களே லேவி கோத்திரத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. உற்சாகம் சொல்ல அல்லேலூயா. மோசேயும் ஆரோனும் மீரியாமும் லேவி கோத்திரத்தை சார்ந்தவர்கள் தான். ஆனால் அந்த லேவி கோத்திரத்திலிருந்து ஆண்டவர் ஆரோனை பிரித்து அவனை பிரதான ஆசாரியனாக கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. இப்ப புரிஞ்சுக்கிடணும், நம்ம சபை லோக்கல் உத்தியோகஸ்தல யார் தெரியுமா? நம்ம தெரிந்தெடுத்த நம்முடைய லோக்கல் உத்தியோகஸ்தர் யார் தெரியுமா? ஆசாரியர்கள். அல்லேலூயா. அவங்க பிரதான ஆசாரியர் கிடையாது, ஆசாரியர்கள். அவங்க ஊழியக்காரங்க. அவங்க கர்த்தருடைய ஆலயத்தை என்ன செய்யணும்? பணிவிட செய்தே ஆகணும். அதுதான் லோக்கல் உத்தியோகஸ்தருடைய கடமை. இது ஏன் கடமை இல்லை, இதை நான் விட்டுட்டு போன சொன்னா அவங்க லோக்கல் உத்தியோகஸ்தர் இருக்க தகுதி இல்லாதவங்க. வேதமதை நம்ம காண்பிக்கிற அவங்க ஆசாரியர்கள், லேவி கோத்திரம். ஆனா ஊழியக்காரன் இருக்காமல, ஊழியக்காரன் பிரதான ஆசாரியன். அல்லேலூயா. உற்சாகம் அல்லேலூயா. அப்போ ஆசாரியர்கள் பிரதான ஆசாரியனுக்கு கீழே தான் இருக்கணும், மேலே நினைச்ச கூட போக கூடாது. பிரதான ஆசாரியன் ஆசாரியர்கள் கட்டுப்படுத்த கூடாது. அவங்க ஊழியம் இதோட முடிஞ்சு, மேலே நினைச்ச கூட வர கூடாது. நல்ல புரிஞ்சுக்கிறேன். ஏன் நம்ம தெளிவாக புரியுங்க. ஏன்னா ரட்சணை சேனை இப்ப எல்லாரும் மேலே நினைச்சது அனுமதிக்குது இல்லையா? அந்த ஒரு வாக்கியம் சேனையில் மட்டும்தான் உண்டு. எல்லாரும் மேலே என்ன செய்யலாம், வரலாம். அது ஏன்னு நீங்க புரிஞ்சுக்கிடணும். அது தெளிவு நமக்கு உண்டாகணும். அப்போ ஆசாரிகள் அவங்க வேலை இங்க மட்டும்தான், பிரதான ஆசாரியன் தான் மேலே நிற்கணும். இதை கர்த்தர் பிரித்து கொடுத்த காரியம். ஏன்னா இதை கொஞ்சம் பார்ப்பீங்கன்னு சொன்னா லூக்கா 1வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது நீங்க பிரியமானவர்களே ஒரு காரியத்தை நீங்க புரிந்து கொள்ள முடியும். வாசிக்கலாம். அப்படி இருக்க அவருடைய ஆசாரிய முறைமையின்படி தேவ சந்நிதியில ஆசாரிய ஊழியம் செய்து வர காலத்தில், அப்ப ஆசாரிய ஊழியம் யாரு? சகரிய செய்வது ஆசாரிய ஊழியம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் அதான் லோக்கல் உத்தியோகஸ்தர் வேலை. ஒரு ஆலயத்துல அவங்களுடைய பணிவிட அதுதான் ஆலயத்துடைய பராமரிப்பு, ஆலயத்துடைய வளர்ச்சி. பிரியமானவர்களே, அது இன்கமாக இருந்தாலும் சரி, அது ஆலயத்துல ஒவ்வொரு ஆவிக்கிற காரியம் இருந்தாலும் சரி, அதை கவனிக்க வேண்டிய முக்கியமான பொறுப்பு அந்த ஆசாரியர்களுக்கு உரியது என்பதை மறந்துவிடக் கூடாது. எனவே தான் சகரியா ஆசாரிய வகுப்பை சார்ந்தவனாக இருந்தாலும் அவனுடைய ஆசாரிய வகுப்பு வந்தவன அவன் தேவாலயத்துக்கு சென்று கர்த்தருடைய பணிவிடை அவன் செய்து கொண்டிருந்தான். அதுதான் ஆசாரியர்கள். இந்த லேவி கோத்திரத்திலிருந்து யாத்திராகமம் 28வது அதிகாரம் 1வது வசனத்தின்படி ஆண்டவர் ஆரோனை பிரதான ஆசாரியனாக தேர்ந்தெடுக்கிறார். யாத்திராகமம் 28 சொல்லுது, ஆரோனை பிரதான ஆசாரியனாக கர்த்தர் அவர் தெரிந்தெடுத்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற மகா பெரிய ஒரு பணிவிடையை கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆனா இந்த 2 பேருக்கு மேலானவர் தான் மகா பிரதான ஆசாரியன். அல்லேலூயா. உற்சாகம் அல்லேலூயா. மகா பிரதான ஆசாரியன்.
அது யார் தெரியுமா? ஆண்டவராய் இயேசு. அல்லேலூயா. எபிரேயர் 4வது அதிகாரம் 14வது வசனம் நமக்கு சொல்லுகிறதை அறிந்து கொள்ள முடியும். அவர் மகா பிரதான ஆசாரியன். இப்போ புரிஞ்சுக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு பிரதான ஆசாரியனுக்கு கீழே தான் ஆசாரியர்கள் இருக்க வேண்டும். ஆனா ஆசாரியனும் பிரதான ஆசாரியனும் மகா பிரதான ஆசாரியனுக்கு கீழே தான் இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் மிஞ்சி என்ன செய்யக்கூடாது? போக கூடாது. இதுதான் தேவனுடைய திட்டம், இதுதான் தேவனுடைய நியமனம். பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் இதைத்தான் வைத்திருந்தார். இதன்படிதான் தேவ ஆலயத்தில் பணிவிடைகள் நடைபெற்றது. இதன்படிதான் ஆசாரிகள் தன்னுடைய ஆசாரி ஊழியத்தை செய்தார்கள். பிரதான ஆசாரியன் ஊழியத்தை அவன் செய்து கொண்டிருந்தான். மகா பிரதான ஆசாரியன் பலிபீடத்துக்குள்ள இருந்தால் பலியின் ரத்தத்தை ஆசாரியன் கொண்டு வந்து அங்கே தெளிக்கும் போது ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா. இதுதான் பிரியமானவர்களே வேதத்தினுடைய ஒரு மறக்க முடியாத ஒரு பெரிய ஒரு தத்துவம் மாத்தணும். இதுதான் உண்மை. நம்ம சேனை ஏன் தெரியுமா இங்க அனுமதி கொடுத்து? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்தபடினாலே அதற்குள்ளே பிரவேசிக்கிற பாக்கியத்தை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்க இருக்கு தெரியுமா? அதான் வில்லியம் போத் வேதத்தின் அடிப்படையில் அவர் கொண்டு வருகிற ஒரு மகிமையான ஒரு காரியம் தான். எபிரேயர் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளும் போது பிரியமானவர்களே வேதம் சொல்லுகிற ஒரு காரியம் தான். எபிரேயர் 10வது அதிகாரம் 19-20 வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலம்னா எது? இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்ச திரையின் வழியாக, அந்த திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணபடினால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு என்ன உண்டாயிருக்கிறது? தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா பிரதான ஆசாரியன் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் அவருடைய தரிசனம். அதனால தான் வில்லியம் போத் சொன்னாரு, யார் வேணாலும் இங்க என்ன செய்யலாம், வந்து தன்னுடைய பணிவிடை என்ன செய்யலாம். அதனால பெண்கள் இங்க நுழைய முடியுது. வேதத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க என்ன நினைக்கலாம், மற்ற சபையெல்லாம் ஆண்கள் மட்டும்தான், பெண்கள்லாம் அங்கே அல்லவிடு இல்லை, அது இல்லை இது இல்லை, நம்ம எல்லாம் மேலே போட நம்ம எல்லாம் கீழே தான் நிற்கணும். பைபிள் அப்படி எங்கேயுமே சொல்லலை. அல்லேலூயா. இதை கண்டறிந்தவர் நம்முடைய ஸ்தாபகர். அல்லேலூயா. இந்த வேத வசந்த அடிப்படையெல்லாம் யார் வேணாலும் முன் வந்து என்ன செய்யலாம், பேசலாம். ஆனா இயேசு அந்த வழியை நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த திரையின் வழியாக அவர் உள்ளே பிரவேசித்தபடினாலே அந்த பாக்கியத்தை நமக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அதான் வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். இன்றைக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவுக்கும் அந்த ஆசாரிய ஊழியத்தை, பிரதான ஆசாரிய ஊழியத்தை செய்கிறவனுக்கும் உள்ள தொடர்பு என்ன? ரெண்டு பேரும் அந்த ஊழியத்தை எப்படி நிறைவேற்றி முடித்தார்கள்? ஏனென்று சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னேன், அவர் நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். பிரதான ஆசாரிய ஊழியத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார். மகா பிரதான ஆசாரியனாக இன்றைக்கு அவர் இருக்கிறார். அதே வேளைதான் ஆசாரியனும் ஆலயத்தை செய்கிறார். அப்ப ரெண்டு பேருக்குள்ள தொடர்பு என்ன? அல்லேலூயா. ரெண்டு பேரும் செய்கிற காரியம் என்ன? முதல்ல புரிஞ்சுக்கிறோம். ஆசாரியன் தேவ ஆலயத்தில் அவன் ஊழியம் செய்கிறவன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவ ராஜ்யத்தை ஊழியம் செய்கிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆசாரியன் தேவனுடைய ஆலயத்தை பணிவிடை செய்கிறவன், அவன் தேவனாலே தெரிந்தெடுக்கப்படுகிறான். யாத்திராகமம் 28:1 தான் சொல்லுது. முதலாவதாக அவன் தேவ ஆலயத்தில் வேலை செய்கிறவன், அவன் தேவனாலே தெரிந்தெடுக்கப்படுகிறான். ஆண்டவராய் இயேசுவை தெரிந்தெடுத்தவர் பிதாவாகிய தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க எபிரேயர் 5வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம். எபிரேயர் 5:10. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியன் என்று தேவனாலே நாம தரிக்கப்பட்டார். அல்லேலூயா. எவ்வளவு மகிமையான ஒரு காரியம் பார்த்தீங்களா? யூத குலத்தில் பிறந்த ஆண்டவராய் இயேசு தேவனாலே பிரதான ஆசாரியன் என்று சொல்லி நாம தரிக்கப்பட்டார். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அதான் ஆசாரியனை தேவன் உலகத்திலே தெரிந்தெடுத்து அவருடைய ஊழியத்துக்காக வைக்கிறார். அதே போல என் ஆண்டவராய் இயேசுவை தெரிந்தெடுத்தது தேவன் ஒருவரே. அல்லேலூயா. எதுக்காக? தேவ ராஜ்யத்திலே நமக்காக தன்னுடைய பணிவிடை செய்யும்படியாக, தேவ ராஜ்யத்தை நமக்குரிய பணிவிடை செய்யும்படியாக தேவனாலே அவர் தெரிந்தெடுக்கப்பட்டவராக இருக்கிறார்.
இரண்டாவது நம்ம பார்ப்போம் சொன்னா, ஒரு மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையிலே மத்தியஸ்தனாக செயல்படுகிறது ஆசாரியன் மாத்திரமே. அல்லேலூயா. பிரதான ஆசாரியர். இப்ப நாங்க என்ன செய்ய முடியும்? உங்களுக்காக தேவன் என்ன செய்ய பரிந்து பேச முடியும். உங்களுக்கும் தேவனுக்கு நடுவில் பிரியமானவர்களே மத்தியஸ்தனாக இருப்பது இந்த பிரதான ஆசாரியன். பூலோகத்தில் அவன் ஜனங்களுக்காக தேவ சமூகத்தில் அவன் பரிந்து பேசுகிறவனாக இருக்கிறான். தேவ சமூகத்தில் பரிந்து பேசுகிறவனாக இருக்கிறான். ஆனா மற்ற எந்த பிரயோஜனம் அவனால இல்லை. உங்களுக்கு பரிந்து பேசுகிற ஒரு ஊழியத்தை மட்டும்தான் அவனால் செய்ய முடியும். ஆனா இயேசு அப்படி அல்ல. நமக்கும் தேவனுக்கு நடுவாக மத்தியஸ்தராக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. வாசிக்கலாம் 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 5வது வசனம். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 5வது வசனம். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையே மத்தியஸ்தரும் ஒருவர். அல்லேலூயா. அவர் தான் இன்னைக்கு நமக்காக என்ன செய்கிறார்? நம்முடைய விடுதலைக்காக, நம்முடைய ரட்சிப்புக்காக பரிந்து பேசுகிறவர் ஒருவர் மாத்திரம். அல்லேலூயா. அதான் ஆசாரனுக்கும் மகா பிரதான ஆசாரனுடைய வித்தியாசம். அதுதான். மூன்றாவது நம்ம பார்ப்போம் சொன்னா, இந்த பிரதான ஆசாரியன் பூலோகத்திலே ஊழியத்தை செய்கிற ஒரு பிரதான ஆசாரியன் வருடத்துக்கு ஒரு முறை தான் தன்னுடைய பாவத்துக்காகவும் ஜனங்களுடைய பாவத்துக்காகவும் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அவன் பிரவேசித்து கொண்டிருப்பான். அல்லேலூயா. நல்ல புரிஞ்சுக்கிறோம். பிரதான ஆசாரியர் பூலோகத்திலே தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பிரதான ஆசாரியன் வருடத்துக்கு ஒரு முறை, நீங்க லேவியராகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிற ஒரு காரியத்தை நம்ம அறிந்து கொள்ள முடியும். வாசிக்கலாம். லேவியராகமம் 16. இப்படி வருஷத்தில் ஒரு முறை இஸ்ரவேல் புத்திரருக்காக சகல பாவங்களுக்கும் பாவ நிவர்த்தி செய்வது உங்களுக்கு நித்திய கட்டளையா இருக்கு கடவது என்று சொல்லி என்றார். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே ஆரோன் செய்தான். வருஷத்துல ஒரு முறை இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்களுக்காக அந்த சகல பாவங்களை நிவர்த்தி செய்யும்படியாக பிரதான ஆசாரியன் உள்ளே நுழைவான். அல்லேலூயா. எபிரேயர் 9:7 தன்னுடைய பாவத்துக்காக உள்ளே வருவான். நல்ல புரிஞ்சுக்கிறான். இதுதான் உலகத்தில் வாழக்கூடிய பிரதான ஆசாரியனுடைய ஊழியம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா? வேதம் அவரை குறித்து சொல்லும் போது சொல்லுகிறது, அது வருடத்துக்கு ஒரு முறை பூமியில் உள்ள ஆசாரியன் வரணும். ஆனா ஆண்டவராய் இயேசு அப்படி எல்லாத்தையும் ஒரே தரம் எல்லாத்தையும் முடிச்சுட்டார். அல்லேலூயா. இன்னும் யாரும் உள்ள வர வேண்டிய அவசியம், இன்னும் யாரும் பலி செலுத்த வேண்டிய அவசியம், எல்லாத்தையும் அவர் முடிச்சிட்டாரு. அவர் முடிக்க நம்ம வருஷந்தோறும் என்ன செய்யணும்? ஒரு ஆட்டை மாடை குறையாக குறவே இல்லை. ஆட்டுக்கறிக்கும் புறா குஞ்சிக்கும் மாட்டுக்கறிக்கும் குறவே இல்லை. ஏன்னா வெட்டி பலி செலுத்தி மீதி ஊழியக்காரனுக்கு தான். அல்லேலூயா. ஆசாரியன் ஒருவன் பங்கு போடக்கூடாது. ஆனா இப்ப அப்படி இல்லை. என் ஆண்டவர் எல்லாவற்றையும் முடித்து விட்டார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் முடித்தார். வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 7வது அதிகாரம் 24வது வசனம். வாசிக்கலாம். இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறி போகாத ஆசாரிய உள்ளவராய் இருக்கிறார். சேருகிறவர்களுக்காக வேண்டல் செய்யும்படிக்கு உயிரோடு இருக்கிறவராக. 27வது வசனம். அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவத்துக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காக நாடோறும் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் தம்மை தாமே பலிச்சிட்டதினாலே அதை ஒரே தரம் செய்து முடித்தார். அல்லேலூயா. அந்த ஆசாரியனை போல வருஷந்தோறும் அவர் உள்ள வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆசாரியனை போல முதல்ல தனக்காகவும் தன்னுடைய ஜனத்தாவும் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்தபடினால அந்த பலி எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார். அல்லேலூயா. அதுதான் அவருக்கும் நமக்குள்ள வித்தியாசம். அதுதான் ஒரு தொடர்பு தான். 2 பேரும் பலி செலுத்தினார்கள். பிரதான ஆசாரியன் காளைகளை பலி செலுத்தினான். இயேசு தம்மையை பலியாக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அந்த பலியினாலே நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அந்த பலியினாலே நமக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது.
நான்காவது நான் சொன்னா ஆசாரியன் பாவம் செய்கிறவனே. நம்ம குறை சொல்லலாம், ஊழியக்காரன் பாவம் செய்யிட்டான்பா, ஊழியக்காரன் அக்கிரமம் செய்யறான். பைபிளை சொல்லுது ஆசாரியன் பாவம் செய்கிறவன். அல்லேலூயா. பைபிளை சொல்லுது ஆசாரியன் பாவம் செய்கிறான். ஆசாரியன் பாவம் செய்கிறவன் தான். ஏன்னா அவன் பூமிக்குரிய மனிதன் தான், அவன் கடவுள் அல்ல. பைபிள் சொல்லுது, எபிரேயர் 5வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். வேதத்தை நம்ம புரிந்துபடி. அது நிமித்தம் அவன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியது போல தன்னுடைய பாவங்களுக்காகவும், எதுக்காக? தன்னுடைய, அவன் பாவம் செய்கிறவன் பைபிள் ஒத்துக்கிறது. அல்லேலூயா. அவன் பெரிய பரிசுத்தவன் கிடையாது, அவன் ஆசாரியன் பாவம் செய்கிறவன். அவன் உலகத்தில் பிறந்த மனிதன், அவனுடைய வாழ்க்கையில பாவம் இருக்கிறது. எனவே ஜனத்துடைய பாவத்துக்காக அவன் பலி செலுத்துவதற்கு முன்பாக தன்னுடைய பாவத்துக்கு முதலாவது அவன் பலி செலுத்தி ஆக வேண்டும். அல்லேலூயா. அவன் தேவ சமூகத்தை தன்னுடைய பாவத்துக்கு அவன் போய் தான். நம்ம அழகா சொல்லலாம், ஐயோ அவன் பாவம் செய்யட்டான், பாவம் செய்யட்டான், அப்படி செய்யட்டான், இப்படி செய்யட்டான், நான் பூனன்னு கத்துறான். பைபிளை சொல்லுது அவன் பாவம் செய்கிறவன். அவனுடைய பாவத்துக்காக அவன் முதலாவது அவன் பலி செலுத்தி ஆக வேண்டும். இரண்டாவது ஜனத்தினுடைய பாவத்துக்காக அவன் பலி செலுத்த வேண்டும். அல்லேலூயா. இது வருடந்தோறும் நடக்கிறது. அப்போ வருடந்தோறும் இந்த காரியம் நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு அப்படி அல்ல. 2 Corinthians 5:21 சொல்லுகிறது, அவர் பாவம் அறியாதவர். அல்லேலூயா. உற்சாகமாக சொல்ல அல்லேலூயா. அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அல்லேலூயா. பாவம் என்னென்று சிலவருக்கு தெரியாது. எபிரேயர் 7:26 சொல்லுகிறது, நான் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு நல்ல பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அல்லேலூயா. பாவம்னா என்னன்னு சொல்லி அவருக்கு தெரியாது. எபிரேயர் 7:26 வாசிக்கலாம். எபிரேயர் 7:26 என்ன சொல்லுகிறது? பரிசுத்தரும், நல்ல புரிஞ்சன, பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் விலகினவரும் வானங்களிலும் பூமியிலும் உயர்ந்திருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே, பாவம் இல்லாத பிரதான ஆசாரியன். பூலகத்தில் வாழக்கூடிய ஆசாரியன் பாவம் செய்கிறவனே. அவன் தேவ சமூகத்தில் வரும்போது முதலாவது அவன் தன்னுடைய பாவத்தை பலி செலுத்தி ஆக வேண்டும். இரண்டாவது ஜனத்துடைய பாவத்தை பலி செலுத்தி. ஆனால் இயேசு அப்படி இல்லை. அவர் பாவம் அறியாதவர். அல்லேலூயா. அவர் குற்றம் இல்லாதவர். பாவம் அறியாத அவரை நமக்காக பிதாவாகிய தேவன் பாவமாக்கினார் என்று சொல்லி பரிசுத்த வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிற காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் அவருடைய பலி அது நித்திய பலியாக இருந்தது. அல்லேலூயா. அது பரிசுத்தம் உள்ள ஒரு பலியாக இருந்தது. அல்லேலூயா. அதுதான் தேவன் கொடுத்த ஒரு காரியம். ஐந்தாவது நம்ம பார்ப்போம் சொன்னா, இந்த ஆசாரியன், பிரதான ஆசாரியன், பூலோகத்துடைய பிரதான ஆசாரியன் மனிதனாலே அபிஷேகம் பண்ணப்படுகிறான். வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிற அறிந்து யாத்திராம 40வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராம 40:13 என்ன சொல்லுகிறது? ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரங்களை உடுத்தி எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு அவனை என்ன செய்யணும்? அபிஷேகம் பண்ணி அவனை பரிசுத்தப்படுத்துவாயாக. போதும். வேத அழகா சொல்லுகிறது, ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரங்கள் விடுத்து எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி முதலாவது அவன் அபிஷேகம் பண்ணு. அபிஷேகம் பண்ணி அவனை பரிசுத்தப்படுது. கர்த்தர் யாருக்கு? மோசேக்கு கட்டளை கொடுக்கிறார், அவனை அபிஷேகம் பண்ணு. லேவியராகமம் 8:12 மோசே ஆரோனை அபிஷேகம் பண்ணுகிறான். அப்ப இந்த பூமிக்குரிய ஒரு பிரதான ஆசாரியன் பிரியமான மனிதனாலே அவன் அபிஷேகம் பண்ணப்படுகிறான். அல்லேலூயா. அதனால தான் பிரியமானவர்களே, நம்முடைய ரச்சனேசன்ல ஒரு பழக்கம் உண்டு. இப்போ லோக்கல் உத்தியோகத்தில் தேர்ந்தெடுப்பது, நானும் டிசி சிபாரிசு பண்ணி மாகாணத்தை அனுப்பி வைப்போம். மாகாண தலைவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த லிஸ்ட் நமக்கு வரும்போது ஊழியக்காரர் அவர்களை அழைத்து பலிபீடத்துக்கு முன்னே நிறுத்தி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்களுக்காக அபிஷேகம் பண்ணி அவர்களை அனுப்புவார்கள். அல்லேலூயா. அதுக்கு பிற்பாடு இந்த இது ரச்சனை, அதான் வில்லியமுத்து தரிசனம், மனிதனால் அபிஷேகம் பண்ணப்படணும். அபிஷேகம் பண்ணப்படாமல் அவங்க லோக்கல் உத்தியோக ஊழியத்தை செய்ய முடியாது. அதே போல ஒரு ஊழியக்காரன் வரும்போது அவன் டிசியாலே அபிஷேகம் பண்ணப்படுகிறான். அல்லேலூயா. டிசி வந்து அவன் அபிஷேகம் பண்ணி அவனை ஜெபம் பண்ணுவான். நீங்க பாருங்க, புது டிவிஷன் தளபதி வந்தாலே மாகாண தளபதி நினைச்சுவாங்க,
வருவாங்க, வந்து அந்த இன்ஸ்டாலேஷன் மீட்டிங் சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு அபிஷேக ஆராதனை நடத்தி தான் அந்த நியமனத்தை அவங்க கையில் கொடுப்பாங்க. இது வேதத்தின் அடிப்படையில் நம்முடைய ஸ்தாபகர் வில்லியம் தேவரில் உருவாக்கின ஒரு காரியம். அல்லேலூயா, உச்சாவசல் அல்லேலூயா. வேதம் அனுமதிக்கிற ஒரு காரியம். மனிதனால் அவன் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். மோசே ஆரோனை அபிஷேகம் பண்ணினான். ஆனால் ஏண்டவரை இயேசு அப்படி இல்லை, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அல்லேலூயா, உச்சாவசல் அல்லேலூயா. தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட அவர் ஒரு மனிதனால் அபிஷேகம் பண்ண முடியாது. அவரை அபிஷேகம் பண்ண தேவன் ஒருவர் மாத்திரமே. அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனம். நஸ்ரனாகிய தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் போறோம். நஸ்ரனா இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினால் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசுவை அபிஷேகம் பண்ணவர் பிதாவாகிய தேவன். அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். தேவகுமாரனாக இருந்தாலும் அவருக்கும் ஒரு அபிஷேகம் தேவைப்பட்டது. அந்த அபிஷேகத்தை கொடுத்தவர் பிதாவாகிய தேவன். அல்லேலூயா. நல்ல பைபிள் நமக்கு சொல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு பிரதான ஆசாரியர், பூலோகத்துக்குரிய ஆலயத்தை வேலை செய்கிற பிரதான ஆசாரியர், அவனுக்கு மேலான ஒரு ஆசாரியனாலே அபிஷேகம் பண்ணப்படுகிறான். ஆரோனுக்கு மேலானவன் மோசே. கர்த்தர் மோசே பார்த்து சொன்னா, அவனை அபிஷேகம் பண்ணு, எனக்கு அவன் ஊழியம் செய்யணும், என்னுடைய ஆசாரிய பணி செய்யணும். மோசே அதே போல அவன் அபிஷேகம் பண்ணா. அதே போல உலகத்துல சகல ஜனங்களுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியாக என் தேவனாலே பிரதான ஆசாரியனாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என் ஆண்டவராகிய இயேசு. அல்லேலூயா, உச்சாவசல் அல்லேலூயா. அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இருந்தார். ஆறாவது நம்ம பார்த்தோம்னு சொன்னா, பிரியமான பலியின் ரத்தம் மகா பரிசுத்த ஸ்தலத்துல என்ன செய்யணும்? தெளிக்கணும். அதான் பிரதான ஆசாரியன் செய்கிற வேலை. பலி நீங்க பார்த்தீங்கன்னா லேவியராகமம் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1லிருந்து 24 வரை உள்ள வசனத்தையும் வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். இப்போ நான் பாவம் செய்துட்டோம்னு சொன்னா, நான் என்ன செய்யணும்? ஒரு ஆடை கொண்டு வரணும். ஒரு ஆட்டை என்ன செய்யணும்? கொண்டு வரணும். கொண்டு வந்து யார்கிட்ட கொடுக்கணும்னு சொன்னா, பிரதான ஆசாரியனுடைய கரத்தில் கொடுக்கணும். அந்த பிரதான ஆசாரியன் கரத்தில் கொடுக்கும்போது அந்த பிரதான ஆசாரியன் அந்த ஆட்டை வாங்குவான். வாங்கிட்டு அவர் சொல்லுவார், உங்க கைகள் அந்த ஆட்டு மேல என்ன செய்யுங்க? வைங்க. நான் அந்த ஆட்டு மேலே என் கையை வைக்கணும். அந்த ஆட்டு மேல என் கையை வைக்கும்போது இப்ப என்னுடைய பாவம் எல்லாம் இப்ப எங்கே போகிறது? ஆட்டு மேல போகிற ஆடு சுமக்குது. அல்லேலூயா. அந்த ஆட்டு மேல நான் கை வைக்கும்போது என்னுடைய பாவத்தை அந்த ஆடு சுமக்கிறது. அந்த ஆடு சுமக்கிற மாத்திரமல்ல, அது பலிபீடத்தை பலி செலுத்தப்படும் போது அந்த பலியின் ரத்தத்தினாலே நான் பரிசுத்தமாக்கப்படுகிறேன். அல்லேலூயா. என் பாவம் என்ன செய்யப்படுகிறது? மன்னிக்கப்படுகிறது. இதுதான் பலியினுடைய நோக்கம். சும்மா வந்த உடனே ஆண்டவர் சமூகத்தில் வந்து பலி செலுத்த முடியாது. அது ஆசாரியனுடைய சம்பந்தத்தில் பிரதான ஆசாரியனுடைய சம்பந்தத்தில் கொண்டு வர வேண்டும். அந்த பிரதான ஆசாரியன் அந்த ஆட்டை பார்த்த உடனே அவன் சொல்லுவான், அப்ப நான் என் கையை அந்த ஆட்டு மேல நான் வைக்கணும். அந்த ஆட்டு மேல என் கையை வைக்கும் போது, நீங்க வீட்டுல போய் லேவியர் நம்ம 4 புள்ளது படிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். அந்த ஆட்டு மேல என் கை வைக்குமே பாவம் எல்லாம் அந்த ஆட்டு சுமக்கிறது. சுமத்தப்பட்ட ஆடு அங்கே பலி செலுத்தப்படும் போது என் பாவம் மன்னிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அந்த ஆடு அந்த பாவத்தை அது சுமக்கிற ஒரு காரியமா இருக்குது. பாவத்தை மிருகம் சுமந்தது. பிரதான ஆசாரிய ஊழியத்துல, பூலோகத்துல ஒரு ஆசாரிய ஊழியத்துல பலியின் ரத்தம் செலுத்தப்பட்டது மாத்திரமல்ல, பாவத்தை மிருகம் சுமந்தது. அல்லேலூயா. அதனால்தான் பழைய ஏற்பாடு சொல்லி, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான். பாவம் மிருகம் சுமந்தது. ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. அவர் சொந்த ரத்தத்தினாலே மகா பரிசுத்த ஸ்தலத்தை பிரவேசித்தார். அல்லேலூயா. எபிரேயர் 9வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 9:12 என்ன சொல்லுகிறது? வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவர்களுடைய ரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினால ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை நமக்கு கொண்டு பண்ணினார். அல்லேலூயா. தந்த சொந்த ரத்தத்தினாலே மகா பரிசுத்த ஸ்தலத்தை பிரவேசித்தார். 1 பேதுரு 2:24 படி நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் மேல் சுமத்தப்பட்டது. அல்லேலூயா.
உற்சாகம் சொல்ல அல்லேலூயா. பழைய ஏற்பாடு ஆசாரிய ஊழியத்தில் எப்படி ஒரு மிருகத்தின் மேல் பாவம் சுமத்தப்பட்டதோ அதே போல நம்முடைய பாவங்கள் எல்லாம் என் ஆண்டவராய் இயேசு சுமந்தார். 1 பேதுரு 2:24 சொல்லுது, இயேசு சுமந்தார். அந்த சுமந்த அந்த இரத்தத்தினாலே பலியாக்கப்பட்டவராக அந்த இரத்தத்தினாலே மகாபரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நமக்கு ஒரு மீட்பை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. பூமிக்குரிய ஆசாரி ஊழியத்தில் மிருகம் பாவத்தை சுமந்தது, என் ஆண்டவருடைய ராஜ்யத்தினுடைய ஆசாரி ஊழியத்தில் அவர் சுமந்தார். அல்லேலூயா. அதனால தான் ஒரு பெரிய மீட்பு நமக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அதான் பிரதனாசன் அவருக்குள்ள வித்தியாசம். அதுதான் ரெண்டருக்குள்ள தொடர்பு. அதுதான் பிரியமானவர்கள நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? எபிரேயர் 9:24 படி பிரதான ஆசாரியன் ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்கிறான். வேதம் என்ன சொல்கிறது? அப்படியே மெய்யான பரிசுத்த ஸ்தலத்திற்கு அடையாளமாக கைகளினால் செய்யப்பட்டதா இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்தில் கிறிஸ்துவானவன் பிரவேசியாமல் பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமதி பிரத்யட்சமாகவே பிரவேசித்தது. அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுது? மெய்யான பரிசுத்த ஸ்தலத்தை அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாக பிரதான பரிசுத்த ஸ்தலத்துல இயேசு பிரவேசிக்கல. ஆனா ஆசாரியன் பூலோகத்துக்குரிய ஆசாரியன் ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்கிறான். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்திலே தேவ சமதியில் பிரவேசித்தார். அல்லேலூயா. உச்சாம சொல்ல அல்லேலூயா. பூலோகத்துக்குரிய ஆசாரியனுடைய வேலை ஆலயத்தில் மட்டும்தான். என் ஆண்டவராய் இயேசுடைய ஊழியம் தேவ ராஜ்யம். அல்லேலூயா. அவர் அங்கே பிரவேசித்தார். வேதம் சொல்ல கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமத்தை பிரத்யட்சமாக பிரவேசித்திருக்கிறார். எதற்காக? உங்களுக்காக, எனக்காக பரிந்து பேசும்படியாக. அல்லேலூயா. அந்த காட்சியை தான் யோவான் அவர் பிரதான ஆசாரியனாக அவனை கண்டான். அந்தபடியாக அவன் கண்டான். 8வதாக பிரியமானவர்களே, வேதம் என்ன சொல்கிறது? பூலோகத்துக்குரிய ஆசாரியன் மரணத்தை அவன் சந்திக்கிறான். அல்லேலூயா. பூலோகத்தில் யார் ஊழியம் செய்தால் மரணம் என்னது? அவன் நிச்சயம் மரணத்தை அவன் சந்தித்தே ஆகணும். எபிரேயர் 7வது அதிகாரம் 23வது வசனம் நமக்கு அதை உறுதிப்படுத்த நாம் பார்க்க முடியும். அன்றியும் அவர்கள் மரணத்து நிமித்தம் நிலைத்திருக்க கூடாதவர்களானபடியினால் ஆசாரியராக்கப்படுகிறவர்கள் அவங்களால் நிலைத்த மரணம் அவர்கள் ஆட்கொள்ள அவர்களால் நிலைத்திருக்க முடியாது. மரணத்தை சந்திக்கிறவங்க பூலோகத்துக்குரிய ஆசாரியர்கள். எனவே அநேக ஆசாரியர்கள் தேவைப்பட்டாங்க. ஒருவன் மரணத்தை சந்தித்து அடுத்த ஆசாரியன் தேர்ந்தெடுக்கப்படுகிறான், பிரதான ஆசாரியன். அந்த ஊழியத்துக்காக அநேக ஆசாரியர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஆனா பிரியமான இயேசு அப்படி இல்லை. எபிரேயர் 6:20 படி நமக்கு நித்திய பிரதான ஆசாரியன் அவர். அல்லேலூயா. அவருக்கு மரணம் என்பது இல்லை. அவர் மரணத்தை ஜெயித்தார். அல்லேலூயா. அவர் மரணத்தை அவர் மேற்கொண்டபடி நித்திய பிரதான ஆசாரியனாக. இனி நமக்கு ஒரு ஆசாரியன் தேவை இல்லை. நித்திய பிரதான ஆசாரியனாக இயேசு உங்களுக்காக எனக்காக நின்று கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காட்சியை தான் யோவான் பார்க்கிறான். பரலோக ராஜ்யத்தில் எவ்வளவு மகிமையான தேவன், எவ்வளவு மகத்துவம் உள்ள தேவன். பிரியமானவர்களே, கடைசியாக நம்ம பார்ப்போம்னு சொன்னா இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பூலோகத்தை பொறுத்தவரை எந்த ஒரு மனிதனாலும் பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. எபிரேயர் லேவியராம் 16வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். எபிரேயர் 16வது அதிகாரம் 17வது வசனம். லேவியராம் 16:17. பாவ நிவர்த்தி செய்யும்படி நல்ல புரிஞ்சு ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் இஸ்ரவேல் சபையார் அனைவருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்து வெளியே வருமளவும் ஆசரிப்பு கூடாது. ஒருவன் நினைச்ச கூடாது, இருக்கக்கூடாது. பிரதான ஆசாரியன் ஊழியத்தை செய்யும் போது பிரியமானவர்களே, ஆசரிப்பு கூடாது, ஒருவன் நினைச்ச நிற்க கூடாது. தேவனுடைய கட்டளை. ஈஸி தமிழ் பைபிள் வெர்ஷன் என்ன சொல்லுன்னு சொன்னா, அவருடைய தீட்டுகளின் மத்தியில் இருக்கிற மிக பரிசுத்தமான இடத்தில் இச்சடங்குகளை எல்லாம் ஆரோன் செய்யும் போது எவரும் ஆசரிப்பு கூடாது, நுழையவும் கூடாது. ஆரோன் வெளியே வந்த பிறகுதான் எவரும் உள்ளே நுழைய வேண்டும். ஈஸி தமிழ் வேதாகமம் சொல்லுகிற ஒரு காரியம்.
அதோட டிரான்ஸ்லேஷன் அப்படிதான் சொல்லுது. ஆரோன் ஆசரிப்பு கூடாரத்தில் ஆரோன் ஊழியம் செய்யும் போது, பிரதான ஆசாரிய ஊழியத்தை அவன் செய்யும் போது யாரும் உள்ள நுழையக்கூடாது. அவன் வெளியே வந்த பிற்பாடு தான் ஆசாரியம் என்ன மற்றவங்க என்ன உள்ள போக முடியும். ஆனா அப்படி அல்ல, யாரு வேணாலும் வாங்கப்பா, நான் ஏற்றுக்கொள்கிறேன். அல்லேலூயா, உற்சாகம் அல்லேலூயா. யார் வேணாலும் வாங்கப்பா, நான் ஏற்றுக்கொள்கிறேன். எபிரேயர் 10வது அதிகாரம் 19-20 வசனத்தை வாசிக்கும் போது, மகா பரிசுத்த ஸ்தலத்தை பிரவேசிக்கிற பாக்கியத்தை அவர் மூலமாய் நீங்கள் நான் பெற்று வைத்திருக்கிறோம். அல்லேலூயா, உற்சாகம் அல்லேலூயா. என் ஆண்டவராய் இயேசு அந்த ஊழியத்தை செய்து முடித்தபடினாலே தேவ ராஜ்யத்துக்குள்ளே நுழைகிற அந்த பாக்கியத்தை நீங்களான பெற்று வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. பூலோகத்துக்குரிய ஆசாரியம் வேலை செய்யும்போது ஒருவனும் உள்ள நுழையக்கூடாது, எல்லாம் வெளியே தான் நிற்கணும். தேவ கட்டளை அதுதான். அவன் ஆசாரி ஊழியம் முடிச்சு வெளியே வந்த பிற்பாடு தான் உள்ள வரணும். ஆனால் இயேசு அப்படி இல்லை, நமக்காக மீட்பு உண்டு பண்ணுவானுக்கு யார் வேணாலும் உள்ள வரலாம். அல்லேலூயா. யாருக்கு அங்கே தடையில்லை. பாப்பா, நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இவ்வளவு பெரிதான ஒரு மகா பிரதான ஆசாரியர் உங்களுக்காக எனக்காக இன்றைக்கு பிதாவுடைய வலது பாரசத்தில் அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய ரட்சிப்பு அவருடைய கிருபையினால இன்றைக்கு நாம் நிலைநிற்கிறோம். அல்லேலூயா. அவருடைய அந்த பிரதான ஆசாரிய ஊழியத்தினால் நம்ம நிலைநிற்க எல்லாவற்றையும் ஒரே தரம் எல்லாவற்றையும் முடித்து நமக்காக ஒரு வாசலை உண்டு பண்ண வைத்து விட்டார். நம்முடைய வேலை என்ன தெரியுமா? அதற்குள்ளே நுழைய வேண்டிய வேலை தான் நம்முடைய வேலை. அல்லேலூயா, உற்சாகம் அல்லேலூயா. அந்த பிரதான அந்த ஸ்தலத்துக்குள்ள மகா பரிசுத்த ஸ்தல தேவன் வீற்றிருக்கிற அந்த தேவ ராஜ்யத்துக்குள்ள நுழைகிற வேலை தான் நம்ம வேலை. எல்லாத்தையும் அவர் முடிச்சிட்டாரு. அப்ப பூலோகத்தில் நிறைவடையாத ஊழியம் ஆசாரிய ஊழியம். அல்லேலூயா. எங்களுடைய ஊழியம் முடிவடையாது, அது முற்று பெறாது, அது நடந்து கொண்டுதான் இருக்கும். ஆனா அதை முடிவுக்குள்ள கொண்டு வருகிறேன் ஆண்டவராய் இயேசு. அல்லேலூயா. எல்லாவற்றையும் கொண்டு வந்து ஒரு வாசலை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அந்த வாசலுக்குள்ளே பிரவேசிக்க சொன்னான். அந்த பிரதான ஆசாரியனை நோக்கி பார்க்கும்போது தான் அதற்குள்ளே பிரவேசிக்கிற பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. எனவே தான் இயேசு சொன்னார், நானே வாசல், ஒருவன் என் வழியை உள்ளே பிரவேசித்தான் அவன் ரட்சிக்கப்படுவது மாத்திரமல்ல, உள்ளும் புறமும் நல்ல மேய்ச்சல் அவன் கண்டடைவான். அல்லேலூயா. ஒரு பிரதான ஆசாரியன் உங்களுக்காக எனக்காக இன்னைக்கு ஏற்றவராக இருக்கிறார், பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். எனவே பிரியமானவர்களே, கவலைப்படாதிருங்கள். நமக்காக ஒரு பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நமக்காக பிதாவுடைய சமூகத்தில் ஒரு பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நம்முடைய மீட்புக்காக, நம்முடைய ரட்சிப்புக்காக. ஏன் தெரியுமா? எல்லாரும் அந்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்கணும். அல்லேலூயா. பூலோகத்தில் ஒருவனும் கெட்டு போகக்கூடாது, ஒருவன் அழிந்து போகக்கூடாது, ஒருவரும் பாதாளத்து போகக்கூடாது. எல்லாரும் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை தேவ சமூகத்தில் பிரவேசிக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லாரும் தேவ ராஜ்யத்துக்கு வரணும். அதனால தான் தேவ ராஜ்யத்தில் அவர் தம்முடைய ஊழியத்தை இன்றைக்கு அவர் செய்து கொண்டிருக்கிறார். எனவே பிரியமான வாழுகிற நாட்கள் அந்த ராஜ்யத்தை இழந்து போகாதபடிக்கு அந்த பிரதான ஆசாரியனாக இருக்கிற ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை முற்றிலுமாக அர்ப்பணிப்போம் என்று சொன்னார். நம்மை ஆசீர்வதித்து நடத்த ஒரு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தையும் கிருபையும் கர்த்தர் நமக்கு தரும்படியாக ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து கடந்து செல்லுமா. கர்த்தர் அவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் இருந்த நல்ல ஆண்டவர், இந்த வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துறமை துதிக்கிற ஸ்தோத்திரம் ஆண்டவர். அப்பா ஸ்தோத்திர, வேதத்தின் ரகசியங்களை காணும்படி எங்கள் கண்களை கத்த திறந்தபடினாலும் நமக்கு